தாய் வீடு February 2024. இனிய நண்பர்களை இன்றைய அழையுங்கள். எழுதியவர் குமார் புனிதவேல். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. சுந்தரம் இன்னும் கட்டிலிலிருந்து எழும்பவில்லை. கைத்தொலைபேசியில் குறுஞ்செய்தி வந்த சத்தம் கேட்டது. படுக்கைக்கு அருகில் இருந்த தொலைபேசியை கையில் எடுத்து பார்த்தவர் திகைப்புடன் கட்டிலில் எழுந்து அமர்ந்த அவருக்கு அந்த செய்தியை நம்பவே முடியவில்லை. அருகில் படுத்திருந்த மனைவியும் கணவன் பதைபதைத்து எழுவதை பார்த்து, என்ன விஷயம், ஏன் இப்படி பதைபதைத்து கொண்டு எழும்புகிறீர்கள் என்றார். காந்தன் செத்து போனான் என்றார் சுந்தரம். என்னப்பா, நேற்றுத்தானே பின்னேரம் நீங்கள் ஒரு மணத்தியாலத்துக்கு மேலாக கதைத்து கொண்டிருந்த நீங்கள். அவன் நல்லாத்தான் இருந்தான். அவனுக்கு சுகம் வந்த பின் ஜூலை மாதத்தில் யாழ்ப்பாணம் போய் நல்லூர் திருவிழா பாப்பம் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தான். காந்தன் இவ்வளவு விரைவாக இறந்து விடுவான் என்று சுந்தரம் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இந்த துயர் செய்தி சுந்தரத்துக்கு பெரும் தாக்கத்தை கொடுத்தது. முதல் நாள் நெடுநேரம் கதைத்ததுமல்லாமல் எதிர்காலத்தில் காந்தனுடன் தாங்கள் இளம் வயதில் ஒன்றாக வாழ்ந்த ஊருக்கு செல்வது மட்டுமல்லாமல் வேறு பல திட்டங்களும் தீட்டியிருந்தார்கள். அதுவும் காந்தன் சொன்னான், டேய் சுந்து, ஞாபகம் இருக்குதா, ஊருக்கோ ஒதுக்குப்புறம் சோதியின் கள்ளுக்கடை இன்னும் இருக்குதோ தெரியாது, இருந்தால் வா 2 பேரும் போய் குடிக்கலாம். பழைய நண்பர்களில் இருக்கும் சிறப்பு நெஞ்சின் ஆழத்தில் அழியாத கோலங்களாக இருக்கும் நினைவுகளை வெட்கமில்லாமல் இறை மீட்கலாம். மீண்டும் மீண்டும் வேதனையான நினைவுகள் வந்து தாக்கின. சற்று மனம் மாறலாம் என்ற எண்ணத்துடன் மனைவியிடம் சொல்லிவிட்டு அருகில் உள்ள ஸ்கார்பரோ மால் எனும் அங்காடியை நோக்கி நடந்தான் சுந்தரம். அங்காடியை ஒரு முறை சுற்றி முடிக்கும் முன்பே எதிரே இருந்த மெக்டொனால்ட்ஸ் கோப்பி கடையை பார்த்தார். கடையில் பெருமளவு சனம் இருக்கவில்லை. கோப்பி வாங்குவதற்கு ஒரு சிறுவரிசை நின்று கொண்டிருந்தது. தனக்கு சந்தர்ப்பம் வரம்பரை நின்ற சுந்தரம் கடைக்குள் நோட்டம் விட்டான். சுதன் ஒரு மேசையில் தனியாக இருந்து கோப்பி சாப்பிடுவதை பார்த்து கையசைத்தான் சுந்தரம். காந்தனுடன் படிக்கும் காலத்தில் அவனும் கூட படித்தவன்தான். சுட சுட கையில் கோப்பியுடன் அவன் இருந்த மேசைக்கு போய், டே சுதன், உனக்கு காந்தனை ஞாபகம் இருக்குதா என்று கேள்வியுடன் முன்னிருந்த கதிரையில் அமர்ந்தார். சலனமில்லாமல் சுதனிடமிருந்து பதில் வந்தது. என்ன தெரியுமாவா, உனக்கு முதல் அவனைத்தான் எனக்கு தெரியும். ஆரம்ப பள்ளியில் இருந்து பல்கலைக்கழகம் வரை நாங்கள் ஒன்றாக படித்த நாங்கள். பல்கலைக்கழகத்தில் வேறு பாடத்திட்டத்தில் படித்தாலும் தொடர்பு விட்டு போகவில்லை. ஓல்ட் இஸ் கோல்ட் மை ஃப்ரெண்ட். அப்படியென்றால் உனக்கு தகவல் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓம், நானும் கேள்விப்பட்டனான். அவனுக்கு சுகமில்லை அண்டு. அவன் நம்பரையும் எடுத்து வச்சிருக்கிறேன் சுந்து. உனக்கு தெரியுந்தானே கனடா ஜீவியம் எப்படி அண்டு. இன்னும் காந்தனை கூப்பிடவில்லை. கட்டாயம் இன்றைக்கு பின்னேரம் ஒரு கால் கூப்பிட்டு கதைக்க வேண்டும். இந்த பார், என்னுடைய பேசுக்குள் அவன் தொலைபேசி நம்பர் ரெடியாக இருக்குது. இதை கேட்டதும் சுந்தரத்தின் சினம் கூடிக்கொண்டது. சுதனை பார்த்து, டே, ஒரு கோல் எடுக்க முடியாமல் அவ்வளவு பிஸியாகவோ இருக்கிறாய் என்றான். உனக்கு தெரிந்தானே எவ்வளவு இயந்திரத்தனமான வாழ்க்கை என்று. இப்ப என்ன அவசரம்? வீட்டிற்கு போனதும் கூப்பிட்டு கதைக்கிறேன். அவனை பற்றி என்ன அறிஞ்ச நீ? கோபத்துடன் இருந்த சுந்தரம், அவன் உன்னிட்ட ஒரு $5 கடன் எடுத்திருந்தா 1000 முறை கோல் பண்ணி இருப்பாய். அதற்கு என்றால் உனக்கு போதிய நேரம் இருந்திருக்கும். இனி கோல் எடுக்க தேவையில்லை. உன் அவசர வேலையை பார் என்றான். அது எனக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியும் அவனுக்கு எப்ப கோல் எடுக்க வேணுமென்று. நீதான் உன்னுடைய வேலையை போய் பார் என்றான் சுதன் கோபத்தோடு. சுந்தரம் அர்த்தத்தோடு நண்பனை பார்த்து, இட் இஸ் டூ லேட். நேற்று இரவு இறந்து மேலேயே போய்விட்டான். இனி அந்த தொலைபேசி இலக்கத்தை குப்பையில் போடு என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் வந்தான்.
வீட்டை நோக்கி நடந்த சுந்தரத்தின் மனதில் கடந்த கால நினைவுகள் அலைமோதியது. இவ்வளவு தானா வாழ்க்கை என எண்ணி கண்கள் கலங்கின. வேலை செய்வதற்காக மேசையில் அமர்ந்தான். அவனால் முடியவில்லை. வார்த்தைகள் வந்து கொட்டியது. நன்றி.